365 நாட்கள் பைபிள் சவாலின் 101வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 1 இராஜாக்கள் 13 முதல் 15 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் என்பதை நினைவூட்டுகிறது. சவால்களிலும் சோதனைகளிலும் கூட அவரது சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் மூலம் கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்திற்கும் கீழ்ப்படிதல் இல்லாமை விளைவுகளுக்கும் வழிவகுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் விசுவாசமாக கீழ்ப்படிதலுடன் நடக்க எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். தாழ்மையுடனும் அவரை பின்பற்றும் இதயத்துடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 101 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from 1 Kings 13 to 15. These passages remind us of the importance of obeying God's word completely and staying faithful to His truth despite distractions or challenges. Through the lives of kings and prophets, we see how obedience brings blessing while disobedience leads to consequences. Lord, help us remain steadfast in your word and walk in faithful obedience every day. Let us begin with humility and a heart ready to follow him. 1 இராஜாக்கள் அதிகாரம் 13. 1 Kings chapter 13. வசனம் 1. யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. Verse 1. And, behold, there came a man of God out of Judah by the word of the Lord unto Bethel. And Jeroboam stood by the altar to burn incense. வசனம் 2. அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி. Verse 2. And he cried against the altar in the word of the Lord, and said, O altar, altar, thus saith the Lord, behold, a child shall be born unto the house of David, Hosea by name, and upon thee shall he offer the priests of the high places that burn incense upon thee, and men's bones shall be burnt upon thee. வசனம் 3. அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதின்மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். Verse 3. And he gave a sign the same day, saying, This is the sign which the Lord hath spoken. Behold, the altar shall be rent, and the ashes that are upon it shall be poured out. வசனம் 4. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரத்து போயிற்று. Verse 4. And it came to pass, when King Jeroboam heard the saying of the man of God, which had cried against the altar in Bethel, that he put forth his hand from the altar, saying, Lay hold on him, and his hand, which he put forth against him, dried up, so that he could not pull it in again to him. வசனம் 5. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. Verse 5. The altar also was rent, and the ashes poured out from the altar, according to the sign which the man of God had given by the word of the Lord. வசனம் 6. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு,
என் கை முன்போலிருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. Verse 6. And the king answered and said unto the man of God, Entreat now the face of the Lord thy God, and pray for me, that my hand may be restored me again. And the man of God besought the Lord, and the king's hand was restored him again, and became as it was before. வசனம் 7. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். Verse 7. And the king said unto the man of God, Come home with me, and refresh thyself, and I will give thee a reward. வசனம் 8. தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடே வருவதுமில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதுமில்லை, தண்ணீர் குடிப்பதுமில்லை. Verse 8. And the man of God said unto the king, If thou wilt give me half thine house, I will not go in with thee, neither will I eat bread nor drink water in this place. வசனம் 9. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி. Verse 9. For so was it charged me by the word of the Lord, saying, Eat no bread, nor drink water, nor turn again by the same way that thou camest. வசனம் 10. அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். Verse 10. So he went another way, and returned not by the way that he came to Bethel. வசனம் 11. கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். Verse 11. Now there dwelt an old prophet in Bethel, and his sons came and told him all the works that the man of God had done that day in Bethel, the words which he had spoken unto the king. Them they told also to their father. வசனம் 12. அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால். Verse 12. And their father said unto them, What way went he? For his sons had seen what way the man of God went, which came from Judah. வசனம் 13. அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தபின் அவன் அதின் மேல் ஏறி. Verse 13. And he said unto his sons, Saddle me the ass. So they saddled him the ass, and he rode thereon. வசனம் 14. தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். Verse 14. And went after the man of God, and found him sitting under an oak. And he said unto him, Art thou the man of God that camest from Judah? And he said, I am. வசனம் 15. அப்பொழுது அவனை நோக்கி என்னுடைய வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். Verse 15. Then he said unto him, Come home with me, and eat bread. வசனம் 16. அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். Verse 16. And he said, I may not return with thee, nor go in with thee, neither will I eat bread nor drink water with thee in this place. வசனம் 17. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும்
நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். Verse 17. For it was said to me by the word of the Lord, Thou shalt eat no bread nor drink water there, nor turn again to go by the way that thou camest. வசனம் 18. அதற்கு அவன், உம்மைப் போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னுடைய சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். Verse 18. He said unto him, I am a prophet also as thou art. And an angel spake unto me by the word of the Lord, saying, Bring him back with thee into thine house, that he may eat bread and drink water. But he lied unto him. வசனம் 19. அப்பொழுது அவன் இவனோடே திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். Verse 19. So he went back with him, and did eat bread in his house, and drank water. வசனம் 20. அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிறபோது அவனை திருப்பிக் கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால். Verse 20. And it came to pass, as they sat at the table, that the word of the Lord came unto the prophet that brought him back. வசனம் 21. அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி. Verse 21. And he cried unto the man of God that came from Judah, saying, Thus saith the Lord, Forasmuch as thou hast disobeyed the mouth of the Lord, and hast not kept the commandment which the Lord thy God commanded thee. வசனம் 22. அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். Verse 22. But camest back, and hast eaten bread and drunk water in the place, of the which the Lord did say to thee, Eat no bread, and drink no water, thy carcass shall not come unto the sepulchre of thy fathers. வசனம் 23. அவன் போஜனபானம் பண்ணி முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பிக் கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுத்தான். Verse 23. And it came to pass, after he had eaten bread, and after he had drunk, that he saddled for him the ass, to wit, for the prophet whom he had brought back. வசனம் 24. அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதினண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேதத்தண்டையிலே நின்றது. Verse 24. And when he was gone, a lion met him by the way, and slew him, and his carcass was cast in the way, and the ass stood by it. The lion also stood by the carcass. வசனம் 25. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடந்த பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். Verse 25. And, behold, men passed by, and saw the carcass cast in the way, and the lion standing by the carcass. And they came and told it in the city where the old prophet dwelt. வசனம் 26. அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி. Verse 26. And when the prophet that brought him back from the way heard thereof, he said, It is the man of God, who was disobedient unto the word of the Lord.
Therefore the Lord hath delivered him unto the lion, which hath torn him, and slain him, according to the word of the Lord, which he spake unto him. வசனம் 27. தன் குமாரரை நோக்கி, எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் சேணம் வைத்து கொடுத்தார்கள். Verse 27. And he spake to his sons, saying, Saddle me the ass. And they saddled him. வசனம் 28. அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேதத்தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்தச் சிங்கம் பிரேதத்தை தின்னவுமில்லை, கழுதையை முறித்து போடவுமில்லை. Verse 28. And he went and found his carcass cast in the way, and the ass and the lion standing by the carcass. The lion had not eaten the carcass, nor torn the ass. வசனம் 29. அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கங்கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து. Verse 29. And the prophet took up the carcass of the man of God, and laid it upon the ass, and brought it back. And the old prophet came to the city, to mourn and to bury him. வசனம் 30. அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான். அவனுக்காக, ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கங்கொண்டாடினார்கள். Verse 30. And he laid his carcass in his own grave, and they mourned over him, saying, Alas, my brother. வசனம் 31. அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி, நான் மரிக்கும் போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகளண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள். Verse 31. And it came to pass, after he had buried him, that he spake to his sons, saying, When I am dead, then bury me in the sepulchre wherein the man of God is buried. Lay my bones beside his bones. வசனம் 32. அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான். Verse 32. For the saying which he cried by the word of the Lord against the altar in Bethel, and against all the houses of the high places which are in the cities of Samaria, shall surely come to pass. வசனம் 33. இந்த நடபடிக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள். Verse 33. After this thing Jeroboam returned not from his evil way, but made again of the lowest of the people priests of the high places. Whosoever would, he consecrated him, and he became one of the priests of the high places. வசனம் 34. யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. Verse 34. And this thing became sin unto the house of Jeroboam, even to cut it off, and to destroy it from off the face of the earth. 1 இராஜாக்கள் அதிகாரம் 14. 1 Kings chapter 14. வசனம் 1. அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். Verse 1. At that time Abiah the son of Jeroboam fell sick. வசனம் 2. அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னுடைய சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். Verse 2. And Jeroboam said to his wife,
Arise, I pray thee, and disguise thyself, that thou be not known to be the wife of Jeroboam, and get thee to Shiloh. Behold, there is Ahijah the prophet, which told me that I should be king over this people. வசனம் 3. நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ. பிள்ளைக்குச் சம்பவிக்கப் போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். Verse 3. And take with thee 10 loaves, and cracknels, and a cruse of honey, and go to him. He shall tell thee what shall become of the child. வசனம் 4. அப்படியே யெரொபெயாமின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்கலடைந்து பார்க்கக்கூடாதிருந்தான். Verse 4. And Jeroboam's wife did so, and arose, and went to Shiloh, and came to the house of Ahijah. But Ahijah could not see, for his eyes were set by reason of his age. வசனம் 5. கர்த்தர் அகியாவினிடத்தில், இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியாயிருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்ன பிரகாரமாகச் சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிப்பாள் என்றார். Verse 5. And the Lord said unto Ahijah, Behold, the wife of Jeroboam cometh to ask a thing of thee for her son. For he is sick. Thus and thus shalt thou say unto her. For it shall be, when she cometh in, that she shall feign herself to be another woman. வசனம் 6. ஆகையால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறதென்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். Verse 6. And it was so, when Ahijah heard the sound of her feet, as she came in at the door, that he said, Come in, thou wife of Jeroboam, why feignest thou thyself to be another? For I am sent to thee with heavy tidings. வசனம் 7. நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். Verse 7. Go, tell Jeroboam, Thus saith the Lord God of Israel, Forasmuch as I exalted thee from among the people, and made thee prince over my people Israel. வசனம் 8. நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்குச் செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல். Verse 8. And rent the kingdom away from the house of David, and gave it thee, and yet thou hast not been as my servant David, who kept my commandments, and who followed me with all his heart, to do that only which was right in mine eyes. வசனம் 9. உனக்கு முன்னிருந்த எல்லாரைப் பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். Verse 9. But hast done evil above all that were before thee, for thou hast gone and made thee other gods, and molten images, to provoke me to anger, and hast cast me behind thy back. வசனம் 10. ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்றுப்போகுமட்டும்
கழித்து போடுவேன் என்றார். Verse 10. Therefore, behold, I will bring evil upon the house of Jeroboam, and will cut off from Jeroboam him that pisseth against the wall, and him that is shut up and left in Israel, and will take away the remnant of the house of Jeroboam, as a man taketh away dung, till it be all gone. வசனம் 11. யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாக்கிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாக்கிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். Verse 11. Him that dieth of Jeroboam in the city shall the dogs eat, and him that dieth in the field shall the fowls of the air eat. For the Lord hath spoken it. வசனம் 12. ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்குப் போ, உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்துப் போவான். Verse 12. Arise thou therefore, get thee to thine own house, and when thy feet enter into the city, the child shall die. வசனம் 13. அவனுக்காக இஸ்ரவேலரெல்லாரும் துக்கங்கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். யெரொபெயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் யெரொபெயாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான். Verse 13. And all Israel shall mourn for him, and bury him, for he only of Jeroboam shall come to the grave, because in him there is found some good thing toward the Lord God of Israel in the house of Jeroboam. வசனம் 14. ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார். அவன் அந்நாளிலே யெரொபெயாமின் வீட்டாரைச் சங்கரிப்பான். இப்போதே இது நடந்தேறும். Verse 14. Moreover the Lord shall raise him up a king over Israel, who shall cut off the house of Jeroboam that day. But what? Even now. வசனம் 15. தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறிந்தசைய பண்ணி, அவர்கள் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்கி, அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் அவர்களை நதிக்கப்பாலே சிதறடித்து. Verse 15. For the Lord shall smite Israel, as a reed is shaken in the water, and he shall root up Israel out of this good land, which he gave to their fathers, and shall scatter them beyond the river, because they have made their groves, provoking the Lord to anger. வசனம் 16. யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்யப்பண்ணினதுமான பாவத்தி நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்புக்கொடுத்து விடுவார் என்றான். Verse 16. And he shall give Israel up because of the sins of Jeroboam, who did sin, and who made Israel to sin. வசனம் 17. அப்பொழுது யெரொபெயாமின் மனைவி எழுந்து புறப்பட்டு திர்சாவுக்கு வந்தாள். அவள் வாசற்படியிலே வருகையில் பிள்ளையாண்டான் செத்துப் போனான். Verse 17. And Jeroboam's wife arose, and departed, and came to Tirzah, and when she came to the threshold of the door, the child died. வசனம் 18. கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் அவனை அடக்கம் பண்ணி இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்காக துக்கங்கொண்டாடினார்கள். Verse 18. And they buried him, and all Israel mourned for him, according to the word of the Lord, which he spake by the hand of his servant Ahijah the prophet. வசனம் 19. யெரொபெயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. Verse 19. And the rest of the acts of Jeroboam, how he warred, and how he reigned, behold, they are written in the book of the Chronicles of the Kings of Israel. வசனம் 20. யெரொபெயாம் ராஜ்யபாரம் பண்ணின காலம் 22 வருஷம். அவன் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் அவன் குமாரனாகிய நாதாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
Verse 20. And the days which Jeroboam reigned were 22 years, and he slept with his fathers, and Nadab his son reigned in his stead. வசனம் 21. சாலோமோனின் குமாரனாகிய ரெகொபெயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகொபெயாம் ராஜாவாகிறபோது 41 வயதாயிருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமாள். Verse 21. And Rehoboam the son of Solomon reigned in Judah. Rehoboam was 41 years old when he began to reign. And he reigned 17 years in Jerusalem, the city which the Lord did choose out of all the tribes of Israel, to put his name there. And his mother's name was Naamah in Ammonites. வசனம் 22. யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். Verse 22. And Judah did evil in the sight of the Lord, and they provoked him to jealousy with their sins which they had committed, above all that their fathers had done. வசனம் 23. அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். Verse 23. For they also built them high places, and images, and groves, on every high hill, and under every green tree. வசனம் 24. தேசத்திலே இலச்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியெல்லாம் செய்தார்கள். Verse 24. And there were also Sodomites in the land, and they did according to all the abominations of the nations which the Lord cast out before they, children of Israel. வசனம் 25. ரெகொபெயாம் ராஜ்யபாரம் பண்ணும் 5ஆம் வருஷத்திலே எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து. Verse 25. And it came to pass in the 5th year of King Rehoboam, that Shishak king of Egypt came up against Jerusalem. வசனம் 26. கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் சாலோமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். Verse 26. And he took away the treasures of the house of the Lord, and the treasures of the king's house. He even took away all. And he took away all the shields of gold which Solomon had made. வசனம் 27. அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகொபெயாம் வெண்கல பரிசைகளைச் செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். Verse 27. And King Rehoboam made in their stead brazen shields, and committed them unto the hands of the chief of the guard, which kept the door of the king's house. வசனம் 28. ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரமனைச் சேவகர் அவைகளை பிடித்து கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். Verse 28. And it was so, when the king went into the house of the Lord, that the guard bare them, and brought them back into the guard chamber. வசனம் 29. ரெகொபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. Verse 29. Now the rest of the acts of Rehoboam, and all that he did, are they not written in the book of the chronicles of the kings of Judah? வசனம் 30. ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. Verse 30. And there was war between Rehoboam and Jeroboam all their days. வசனம் 31.
ரெகொபெயாம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்களண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அம்மோன் ஜாதியான அவன் தாய்க்கு நாமாள் என்று பேர். அவன் குமாரனாகிய அபியாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Verse 31. And Rehoboam slept with his fathers, and was buried with his fathers in the city of David. And his mother's name was Naamah in Ammonites, and Abijam his son reigned in his stead. 1 இராஜாக்கள் அதிகாரம் 15. 1 Kings chapter 15. வசனம் 1. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18ஆம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி. Verse 1. Now in the 18th year of King Jeroboam the son of Nebat reigned Abijam over Judah. வசனம் 2. 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். Verse 2. 3 years reigned he in Jerusalem, and his mother's name was Maachah, the daughter of Abishalom. வசனம் 3. தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருக்கவில்லை. Verse 3. And he walked in all the sins of his father, which he had done before him, and his heart was not perfect with the Lord his God, as the heart of David his father. வசனம் 4. ஆனாலும் தாவீது நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலைநிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். Verse 4. Nevertheless for David's sake did the Lord his God give him a lamp in Jerusalem, to set up his son after him, and to establish Jerusalem. வசனம் 5. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடிருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். Verse 5. Because David did that which was right in the eyes of the Lord, and turned not aside from any thing that he commanded him all the days of his life, save only in the matter of Uriah the Hittite. வசனம் 6. ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. Verse 6. And there was war between Rehoboam and Jeroboam all the days of his life. வசனம் 7. அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அபியாமுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. Verse 7. Now the rest of the acts of Abijam, and all that he did, are they not written in the book of the Chronicles of the kings of Judah? And there was war between Abijam and Jeroboam. வசனம் 8. அபியாம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Verse 8. And Abijam slept with his fathers, and they buried him in the city of David, and Asa his son reigned in his stead. வசனம் 9. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி. Verse 9. And in the 20th year of Jeroboam king of Israel reigned Asa over Judah. வசனம் 10. 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். Verse 10. And 41 years reigned he in Jerusalem, and his mother's name was Maachah, the daughter of Abishalom. வசனம் 11. ஆசா தன் தகப்பனாகிய தாவீதைப் போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான். Verse 11. And Asa did that which was right in the eyes of the Lord, as did David his father.
வசனம் 12. அவன் இலச்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி. Verse 12. And he took away the Sodomites out of the land, and removed all the idols that his fathers had made. வசனம் 13. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் ராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். Verse 13. And also Macha his mother, even her he removed from being queen, because she had made an idol in a grove. And Asa destroyed her idol, and burnt it by the brook Kidron. வசனம் 14. மேடைகளோ தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசா உயிரோட்டிருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாயிருந்தது. Verse 14. But the high places were not removed. Nevertheless Asa's heart was perfect with the Lord all his days. வசனம் 15. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பணிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். Verse 15. And he brought in the things which his father had dedicated, and the things which himself had dedicated, into the house of the Lord, silver, and gold, and vessels. வசனம் 16. ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்களுடைய நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. Verse 16. And there was war between Asa and Baasha king of Israel all their days. வசனம் 17. ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்தாயிராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். Verse 17. And Baasha king of Israel went up against Judah, and built Ramah, that he might not suffer any to go out or come into Asa king of Judah. வசனம் 18. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரமனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தனுப்பி. Verse 18. Then Asa took all the silver and the gold that were left in the treasures of the house of the Lord, and the treasures of the king's house, and delivered them into the hand of his servants. And King Asa sent them to Ben-Hadad, the son of Tabrimon, the son of Heshan, king of Syria, that dwelt at Damascus, saying. வசனம் 19. எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளிப்போடும் என்று சொல்லச் சொன்னான். Verse 19. There is a league between me and thee, and between my father and thy father. Behold, I have sent unto thee a present of silver and gold. Come and break thy league with Baasha king of Israel, that he may depart from me. வசனம் 20. பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட முறிய அடித்தான். Verse 20. So Ben-Hadad hearkened unto King Asa, and sent the captains of the hosts which he had against the cities of Israel, and smote Ijon, and Dan, and Abel-Beth-Maachah, and all Seniaroth, with all the land of Naphtali. வசனம் 21. பாஷா அதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்சாவிலிருந்து விட்டான். Verse 21. And it came to pass, when Baasha heard thereof,
that he left off building of Ramah, and dwelt in Tirzah. வசனம் 22. அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லாரும் போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதின் மரங்களையும் எடுத்துவர பறைமுறை இடுவித்து அவைகளினால் பென்யமீன் கோத்திரத்திலுள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். Verse 22. Then King Asa made a proclamation throughout all Judah. None was exempted, and they took away the stones of Ramah, and the timber thereof, wherewith Baasha had built. And King Asa built with them Geber of Benjamin, and Mizpah. வசனம் 23. ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் முதிர்வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது. Verse 23. The rest of all the acts of Asa, and all his might, and all that he did, and the cities which he built, are they not written in the book of the Chronicles of the kings of Judah? Nevertheless in the time of his old age he was diseased in his feet. வசனம் 24. ஆசா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தபின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். Verse 24. And Asa slept with his fathers, and was buried with his fathers in the city of David his father. And Jehoshaphat his son reigned in his stead. வசனம் 25. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். Verse 25. And Nadab the son of Jeroboam began to reign over Israel in the 2nd year of Asa king of Judah, and reigned over Israel 2 years. வசனம் 26. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். Verse 26. And he did evil in the sight of the Lord, and walked in the way of his father, and in his sin wherewith he made Israel to sin. வசனம் 27. இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனான பாஷா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேலனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிபெத்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாஷா அவனை கிபெத்தோனிலே வெட்டி போட்டான். Verse 27. And Baasha the son of Ahir, of the house of Issachar, conspired against him, and Baasha smote him at Gibbethon, which belonged to the Philistines, for Nadab and all Israel laid siege to Gibbethon. வசனம் 28. பாஷா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொன்று போட்டபின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Verse 28. Even in the 3rd year of Asa king of Judah did Baasha slay him, and reigned in his stead. வசனம் 29. அப்பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலைச் செய்யப்பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனைக் கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே. Verse 29. And it came to pass, when he reigned, that he smote all the house of Jeroboam. He left not to Jeroboam any that breathed, until he had destroyed him, according unto the saying of the Lord, which he spake by his servant Ahir the Shilonite. வசனம் 30. அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. Verse 30. Because of the sins of Jeroboam which he sinned, and which he made Israel sin, by his provocation wherewith he provoked the Lord God of Israel to anger.
வசனம் 31. நாதாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. Verse 31. Now the rest of the acts of Nadab, and all that he did, are they not written in the book of the Chronicles of the Kings of Israel? வசனம் 32. ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. Verse 32. And there was war between Asa and Baasha king of Israel all their days. வசனம் 33. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேலனைத்தின் மேலும் திர்சாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு. Verse 33. In the 3rd year of Asa king of Judah began Baasha the son of Ahir to reign over all Israel in Tirzah, 24 years. வசனம் 34. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். Verse 34. And he did evil in the sight of the Lord, and walked in the way of Jeroboam, and in his sin wherewith he made Israel to sin. பைபிள் சவாலின் 101வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவன் முழுமையான கீழ்ப்படிதலை மதிக்கிறார் என்றும் அவருக்கு விசுவாசமாக இருக்கும் இதயங்களை விரும்புகிறார் என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் நடையை வழிநடத்தி அவரது சத்தியத்தை பின்பற்றும் உங்கள் அர்ப்பணிப்பை பலப்படுத்தட்டும். இன்று எந்த பாடம் உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 102வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 101 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God honors complete obedience and desires hearts that remain faithful to Him. Let His word guide your steps and strengthen your commitment to follow His truth. Comment below what lesson from today's reading spoke to your heart the most. And join us again tomorrow for day 102. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.